நம்ம பார்க்க போற சம் வந்து லீட் கோட்ல இருக்கிற 88th சம் மெர்ஜ் சார்ட்டட் அரே. அதுல வந்து நமக்கு 2 இன்டிஜர்ஸ் அரே குடுத்துருவாங்க. num1 and num2 2 இன்டிஜர்ஸ் அரே குடுத்துருவாங்க. நான் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். 2 இன்டிஜர்ஸ் அரே வித் இன்டிஜர், அதாவது 2 இன்டிஜர் m and n 2 இன்டிஜர்ஸ் குடுத்துருவாங்க. mn அப்படின்னு. அது என்னத்த ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, இந்த இன்டிஜர்ஸ் அரேக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ ரெப்ரசென்ட் பண்ணும். இங்க 3 இருக்கிறதுனால இங்க 3 நம்பர்ஸ் இருக்கு உள்ள. இப்ப நம்ம அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா, 2 இன்டிஜர்ஸ் அரேவையும் மெர்ஜ் பண்ணி ஒரு அரேவா நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இப்போ வந்து கோட் பண்ணலாம். இப்போ கோட் இன்டிஜர் ஃபர்ஸ்ட் இன்டிஜர் p1 அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். m-1. இப்போ நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸா பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னா, இந்த இண்டெக்ஸை பார்த்து இந்த இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணி லாஸ்ட்ல இருந்து வர போறோம். லாஸ்ட்ல இருந்து வந்தா நமக்கு வந்து இந்த ஜீரோஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அப்ப நமக்கு வந்து இது மூணுத்தையும் செக் பண்றோன்ற அவசியம் சில 2-3 இடத்துல குறைஞ்சிரும். அதனால இப்படி பண்றோம். நம்ம வந்து இப்ப p1 is equal to m-1. அதாவது m-1னா இங்க 3 இருக்கா? இப்ப 3 - 1 2. இப்ப வந்து இண்டெக்ஸ் தான் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். p1 இண்டெக்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்ப 0th இண்டெக்ஸ், செகண்ட் 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அடுத்து செகண்ட் இண்டெக்ஸ். அப்ப இதை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 3 வந்து பாயிண்ட் பண்ணும். அதே மாதிரி p2 அப்படின்ற ஒரு இதை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து n-1 அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். n-1னா அப்ப இங்க 2 வரும். 3 n-3 - 1 2. அப்ப 2 வந்து இங்க பாயிண்ட் பண்ணும். 0 1 2 இங்க 6. இப்போ இதை எடுத்து கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து எது பெருசோ அதை கொண்டு வந்து இந்த ஜீரோல வந்து இது பண்ண போறோம். அந்த மாதிரி பண்றோம். அது வந்து மொத்தம் எவ்வளோ இது இந்த பீல வந்து இது பண்றதுக்காக m+n-1 அப்படின்றத வந்து நம்ம ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு வைல் லூப்பு. அந்த வைல் லூப்ல கண்டிஷன், அதாவது p1ம் p2வும் 0வா வர வரைக்கும் நமக்கு வந்து இந்த இது வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? p1ம் p2வும் 0 ஆகுற வரைக்கும் நமக்கு வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும். அதுல ஒரு இஃப் கண்டிஷன் என்னன்னா, nums of num num nums of nums1ல p1 வந்து nums2ல p2வை விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா, nums1ல nums1 of pல வந்து nums1 of p1 வந்து நம்ம இது பண்ணிடணும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு nums1 of p1. அப்புறம் p1 மைனஸ் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இப்போ வந்து nums1 of p அப்படின்னா இங்க வந்துடும். nums1ல p என்ன இருக்கு? m+n-1. ஓகேவா? m+n-1 ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி 6 - 1. அப்போ இந்த இடத்துல இங்க வந்துடும். இது வந்து nums2 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா nums1ல வந்து nums1 of p1 வந்து போட்டுரு. அந்த p1 அப்படின்னா இங்க நம்ம இதை கம்பேர் பண்ணோம்ல, அது வந்து போட்டுரும் இங்க. இதையும் கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப வந்து நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்துக்குவோம். இப்ப வந்து 6 and 3 இது ரெண்டுத்துல எது கிரேட்டர்? 6 தான் கிரேட்டர். ஆனா நம்ம இங்க வந்து என்ன போட்டிருக்கோம்? p1 கிரேட்டரா இருந்தா போட்டிருக்கோம். இப்ப நமக்கு வந்து p1 விட p2 வந்து கிரேட்டரா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எல்ஸ் கண்டிஷன் போடணும். அந்த எல்ஸ் கண்டிஷன்ல இஃப் nums of p1 nums of 1 p is equal to nums of p2 வா இருந்துச்சு அப்படின்னா p2வை மைனஸ் பண்ணிடணும். அடுத்து கடைசியா p-யையும் மைனஸ் பண்ணி விட்டுணும். மைனஸ் பண்றதுங்கிறது வந்து அந்த பாயிண்டரை வந்து தள்ளி வைக்கிறது. ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சிரும். அப்பதான் நமக்கு வந்து ஒன்னொன்னா ரீட் பண்ணிட்டு வரும். அதுவும் இல்லாம ஒரு வேல்யூவா வந்து இந்த ஜீரோஸ்ல அசைன் ஆயிட்டே வரும். அப்புறம் ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணி அந்த வைல் லூப்ல p2 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 ஆகிற வரைக்கும், அதான் p2 கிரேட்டர் than இங்க p1க்கு நம்ம இங்க போட்டிருக்கோம், p2க்கு இங்க போறோம். p2 வந்து கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா nums கிரேட்டர் than ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா nums1 of p ஈக்குவல் டு nums2 of p2. p2வை அப்புறம் மைனஸ் பண்ணிடணும். அடுத்து p-யையும் மைனஸ் பண்ணிடணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கமாக்கு பதிலா போட்டேன். நம்ஸ் 2 மென்ஷன் பண்ணல. வெறும் நம்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான். தேங்க் யூ.